சரிங்க, அவரு பேசும்போது அவங்க எடுத்துட்டு தான் இருந்தாங்க, நீங்க பேசும்போது அவங்க எடுக்க தான் செய்வாங்க, நான் பேசும்போது அவங்க எடுக்க தான் செய்வாங்க. இவரை வந்து கோர்ட்டு டைரக்ஷன் படி அளவு அத்து காமிக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் அளவு காமிச்சிடறோம், அவ்வளோதான். அவர் போர்ஷன்லாம் எடுக்க முடியாது. இது ஏற்கனவே தரிசு நிலமா அரசு புறம்போக்கு நிலமா மாற்றியாச்சு. சரி சார், சரிங்களா? நாங்கள் அந்த நிலத்துல ஸ்டே வாங்கினது வந்து 14/3 முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு கேஸு வரல, ஸ்டேவும் இல்லை. 14/3 வரல தான் உங்களுக்கு ஸ்டே. நீங்கள் படித்து பார்த்துங்க, நான் நேற்று உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் அழகு புறம்போக்கு நீங்க என்ன அழகு வேணாம் அரசு புறம்போக்கு நிலத்தை அரசு அழகு வேணாம் ஏன் சார்? ஒரு பர்டிகுலர் தனி மனுஷன் தான் சார் போட்டு வாங்கிட்டு அவரு அந்த நிலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பவுண்டரி கேட்கறாரு. அதை நான் காட்டுறோம். ஒரு போர்ஷன்லாம் எடுக்க முடியாது, போர்ஷன் எடுக்கிறது நாங்கள் விட மாட்டோம். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? நீங்க ஏன் தடுக்கிறீங்க? எங்க அனுபவத்துக்கு சார் அனுபவம் வந்து யாரோட உங்களோட பட்டா நிலமாங்க சார்? அது இல்ல சார், சார் நான் உங்க அனுபவத்துல தான் இருக்குதுன்னு சொல்றீங்க. அது உங்களோட நிலமா சொல்லுங்க. ரைட்ஸ் கேட்க வேண்டியது தானே? இத்தனை நாள் விட்டுட்டு இப்போ வந்து தடுக்கிறாங்கங்கிறீங்க. அதுதான் சார் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுதான் அரசு நிலத்துக்கு ஏன் சார் 14/3 முடிஞ்சு போச்சுங்க. உங்க ஸ்டே அது மேல ஃபர்தரா வரல. இல்ல சார், அது அவர் கேட்கக்கூடிய விஷயத்தை நான் செஞ்சு காமிச்சுதான் ஆகணும். ஏன்னா கோர்ட்டு டைரக்ஷன் படி நான் பண்ணி தான் ஆகணும். உங்க ஸ்டே இப்போ கிடையாது. ஸ்டே இருந்ததுன்னா எனக்கு இப்போ கொடுங்க, காப்பி கொடுங்க, நான் பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன். ஸ்டே இருக்குது நான் சொல்லிடுறேன் சார். அந்த 14/3 அந்த கேஸ் மறைச்சு தானே சார் அந்த கேஸ் போட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேஸ் முடியற வரலங்க சார். அந்த கேஸ் மறைச்சு தான் பாதிக்கப்படுறது நாங்க. எங்க பேர் அந்த கேஸ்ல சேர்த்துல தெரியாத உங்க நேரத்துல கேஸ் போடுறதுல உங்களுக்கு தெரியாதா சார்? இந்த அத்து காட்ட சொல்லி போட்ட கேஸ் எங்களுக்கு தெரியாது. அத்து தானே காட்டுறோம், வேற என்ன பண்றோம்? கொஸ்டின் எடுத்து கொடுக்க சொன்னாங்களா? இல்ல சார், அதான் நான் வேணாம். என்ன சார் இருங்க, சார் சொல்லிட்டாரு அரசு புறம்போக்கு நிலத்தை அளந்து தான் அத்து காட்டுறோம். அவர் பவுண்டரி தான் காட்டுது. இதுல என்ன இருக்கு? பொசிஷன் யாருக்கு எடுத்து கொடுக்கல. எங்களுக்கு தெரியாம இவங்க போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க. தெரியாம தெரிஞ்சு வாங்குறாங்க. அது பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தெரியும்? நீ நோட்டீஸ் அனுப்புனப்ப தான் தெரியும். நீங்க ஸ்டே வாங்கிருக்கணும் எல்லாம். இல்லங்க ஸ்டே அது நான் என்னன்னா, அதாவது புறம் கேஸ் இருக்குதுங்க அந்த இதுல, அந்த நம்பர்ல கேஸ் இருக்கு. ஐயா நீங்க அதை படிச்சு பாருங்க, போங்க. நான் படிச்சுட்டு தான் சொல்றேன். 14/3 உங்க ஸ்டே முடிஞ்சு போச்சு. இல்லங்க, அதுக்கு பின்னாடி எந்த ஆர்டரும் போட கிடையாது. இல்லைன்னா உங்க லாயர் மூலமா எங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதான் சரி பாக்குறேங்க. எப்ப கொடுப்பீங்க? இப்ப எனக்கு வேணும், பிரசன்ட்ல வேணும். இப்ப இல்லைன்னா நான் பண்ண முடியாது. அவர் வந்து அளந்து பவுண்டரி நான் காமிச்சிட்டு தான் போவேன். இல்லங்க, அதுவும் 4 வாரத்துல தான் அந்த கோர்ட்டும் கொடுத்துருக்குது. 4 வாரம் இமெயில் ஐடி ஒன்று காமிச்சு சார், எங்க வக்கீல் கொடுத்த லெட்டர். அது என்ன? அது இமெயில் உங்களுக்கு வந்து நானா பண்றது? அதுலயும் அதே தான் இருக்கு. அதுலயும் அதே தான். ராமசாமி எங்களுக்கு தெரியாதுங்க. அதாவது இப்ப என்ன, நீங்க வந்து 4 வாரத்துல கட்ட சொல்லியிருக்கிறீங்கல்ல, 4 வாரத்துல இப்ப எத்தனாவது வாரம்? 6 வாரம் இருக்குது. இப்ப வந்து அவர் பிரச்சனைங்க. இருங்க, கம்முனு இருங்க. அது அவர் பிரச்சனை, அது அவர் பாத்துக்கிறாரு. அவருக்கு நாங்க இப்ப பிளெக்சிபிளா ஒரு டேட் போட்டு இப்ப நாங்க அளந்து காட்டுறோம், அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அரசு புறம்போக்குனால 4 வாரம் இருக்குதுல்ல, 4 வாரம் 4 வாரத்துக்குள்ள எங்க கேக்குறீங்களா? அதுல என்னங்க அளந்து காட்டலன்னு கேக்குறீங்களா? இல்ல அளந்து காட்டணும் இல்ல, 4 வாரத்துல இல்லாத இப்ப வந்து இது பண்ணிட்டு இருந்தா அந்த கேஸ்ல வந்து எங்கள பார்ட்டியா சேர்த்து கோர்ட்ல 4 வாரம் சரி. அது நீங்க எதுக்கு கேஸ் போட்டுக்கோங்க சார். பார்ட்டியா சேர்த்தல போட்டுக்கோங்க சார். போட்டுறோம். அதுக்கு இதுக்கு அளக்கிறதுக்கு அதை தடுக்க முடியாது. எங்கள வந்து கோர்ட் எங்கிட்டு இருக்கு. எங்கள வந்து பார்ட்டியா சேர்த்தல. உங்களை எதுக்கு சேர்த்தணும்? ஏன் சார் அனுபவத்துல நாங்க இருக்கோம், பாதிக்கப்படுறது நாங்க. தரிசாவே மாத்தி வச்சு பாதிக்கப்படுறது நாங்க. தரிசாவே இருக்கட்டுங்க, கணக்குல இப்ப நீங்க இல்ல முன்சிப்போ அதுல நான் எங்க அனுபவத்துல கேக்க சொல்லுங்க. உங்க அனுபவத்துல வச்சு பட்டா கொடுத்திருக்காங்க. அப்புறம் நீங்க எந்த ரைட்ஸ்ல கேக்குறீங்க? இல்ல இப்ப முன்சிப்போ எங்க பேர்ல அனுபவத்துல இருக்குன்னு அதுக்கு வந்து ஒரு அனுபவத்துக்கு தண்ட தீர்வது இளவரி. சரிங்களா? எதா இருந்தாலும் அது வந்து நிலத்தோட உரிமைதாரரா ஆக முடியாது தெரியுதுங்க. ஆனா அதுல இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது எங்களை கேஸ் இல்ல. அதுல இப்ப நீங்க எதுக்கு நாங்க வந்து நிக்கிறோம், நாங்க அதுல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. இதுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், எல்லாரும் இதாகும். நீங்க தான் பார்த்து எங்களுக்கு ஒரு இது, அதாவது கேஸ் என்ன நடக்குதோ அது மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் ஆனவங்க நாங்க பாப்போம் சார். நீ யாருப்பா? மொபைல் வாங்கிட்டுமா? சும்மா அமைதியா இருக்கீங்களா? இப்ப 4 வாரம் ஆயிருச்சு, 6 வாரம் ஆயிருச்சு. நாங்க எவ்வளவு இது பண்ணி
அவர் என்ன கேட்குறாரு, பவுண்டரி கார்டுங்கன்னு கேட்குறாரு. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை தாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனை பொசிஷன்லாம் நாங்கள் தர முடியாதுங்க யாருக்கும். புரிஞ்சுங்க. அதான் புறம்போக்கா இருக்கிறது. நீங்க புறம்போக்கா இருக்கிற இதுல வந்து பவுண்டரி போயிடுவீங்க. மறுபடியும் வந்து பொசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். பொசிஷன் எடுத்தா நான் நடவடிக்கை வேற மாதிரி எடுப்பேன். அவர் மேல பொசிஷன் எடுக்க முடியாது. எப்படி எடுப்பார் அவர் பொசிஷனை? புறம்போக்கா இருக்கிறதுக்கு அவர் சொல்றதுக்கு எப்படி நீங்க அளக்குறீங்க? அவர் சொல்றீங்க சார், ஹைகோர்ட் சொல்லிருக்குங்க சார். அதே அவர் சொல்லல. அதே நீங்க எழுதி என்னன்னு கொடுத்து சொல்றீங்க? இது மாதிரி இது புறம்போக்கானது ஏங்க ரெக்கார்ட்லயே இருக்குது பக்காவா புறம்போக்கு நிலம் தானே. ஆமா அதான் சொல்லணும். இவங்க யார் சொல்லணும்? யாருக்கு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் போடாதீங்க சார், ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு சார். ரெவென்யூ டிபார்ட்மென்ட் சொல்லிருங்க மேடம், இது புறம்போக்கா இருக்குது. சொல்லாதே ஆர்டர் போட்டாலாங்க சார். ஆமாங்க, ஏதோ ஒரு இது சொல்லாதே ஆர்டர் போட்டாங்களா? கோர்ட்ல புறம்போக்கு அளந்து அத்துக்காட்டுன்னு சொன்னாலும் நாங்க அளந்து அத்துக்காட்டி தாங்க ஆகணும். அது வேணாங்க சுப்பீரியர் பவருங்க. ஆமா, கவர்மெண்ட்டுக்கு தான் அது. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னா நாங்க ஒபே பண்ணி தான் ஆகணும். அது வந்து எதையும் எல்லாம் எல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் வந்து இது சொல்றீங்க. இல்ல அதெல்லாம் எங்களுக்கு மதிக்கிறேங்க. ஆனா ஒரு பார்ட்டி, அதாவது இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கு எப்படி அதை இது பண்ணலாம்? புறம்போக்கா இருக்குது. இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுருக்குதுங்க சார். இல்ல அதே மாதிரி எல்லாரும் நிக்கிறாங்களா? எல்லாரும் நிக்கிறாங்க. பிரஸ்காரங்க இல்ல அதுலயே இருக்கிறாங்க. பிரஸ்காரன்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் வந்து நீங்களும் நின்னுக்கோங்க, பேசாதீங்க. வேலைய பாருங்க. ரிப்போர்ட்டர்களை பத்தி எல்லாம் பேசாதீங்க. நீ பேசுங்க சார். அளக்க கூடாதுன்னு சொல்றேங்க. அளக்க கூடாதுன்னா ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி அளக்கணும். அது மீறி அளக்கறதுனா அளக்கட்டும் மேடம். அளந்து அத்து காட்டுறதுக்கு தான் அவர் சொல்லிருக்காரு. சும்மா பேசுங்க, கொண்டு வாடி உட்கார்ந்துங்க. சும்மா பேசிட்டு இருக்காங்க. கால குடு கேட்டிட்டு போய் நினைச்சிட்டியா? கொஞ்சம் கூட பேசுறீங்க. பிரஸ் வந்து இவ்வளவு இழிவா பேசுறாங்க. பிரஸ் எல்லாம் டேய் தம்பி இருக்கறாங்க அப்படினு சொல்றாங்க. தம்பி ஏய் நீ பேசாரா போடா. நீ சொல்ற மாதிரி தான். என்னமா அமைதியா கொஞ்சம் சண்முகம் பேசு. சண்முகம் சார் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. சண்முகம் ஆள் அதுக்கு ஒருத்தன் புரியுது மேடம். அப்புறம் என்ன? இல்ல அப்புறம் என்ன? நான் அளக்க கூடாது, என் அனுபவத்துல இருக்குது. நான் உன்னோட அனுபவத்துல இருக்குது. கவர்மெண்டோட நிலங்க அது. அளக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஸ்டே வாங்கிட்டீங்க. ஆமாங்க சார். அப்ப யாரு வேற பாபுன்னு சொல்றாரு. ரிசீவ் பண்ணி பண்றீங்க. இருக்குது சார். நீங்க சொல்லுங்க. அதான் 14 படிக்கிறவங்க அப்படி இல்ல. அடுத்த ஹியரிங் போட்டுக்கோங்க. ஆனா அளந்து பார்த்து காட்டுவாங்க, அவ்வளவுதான். நீங்க படிச்சு காட்டுங்க. எனக்கு போட்டுருக்கு ஆர்டர். எனக்கு படிச்சு காட்டுங்க. எல்லாரும் கேட்கட்டும். நீங்க தான் ஆர்டர் இருக்குன்னு சொல்றீங்களா? எடுத்துட்டு வந்து படிச்சு காட்டுங்க. எல்லாமே கேட்கட்டும். அதான் இருக்குது. எல்லாமே கேட்கட்டும். எடு வேலை. செந்தில படி. படிங்க. Order at the request of the learned senior counsel appear on before of the petitioner. Post this case 14/3/2025. Interim order already granted by this court shall stand extended. அது வரலும் தான். Shall stand extended. வரலும் தான். இல்லங்க 14/3 வரலும் தான். இல்லங்க. அதுக்கு மீனிங் அதுதாங்க. Shall extended. அடுத்த ஆர்டர் போற வரைக்கும் இருக்குங்க போட்டுருக்காங்க. நாங்க 14/3 தாங்க அடுத்த போஸ்ட் வருது. அதுல என்ன சொன்னாங்க? இன்னும் ஹியரிங் வரல சார். அதான் ஹியரிங் வரல. ஃபைனல் ஹியரிங் தான் போட்டுருக்காங்க. ஹியரிங் இன்னும் வரல. ஃபைனல் ஹியரிங் வந்தாங்க. 28 ஜட்ஜ்மென்ட் தான். மேல பாருங்க. ஜட்ஜ்மென்ட் தான் 28ஆம் தேதி 2/28 ஜட்ஜ்மென்ட் 14/3 வரைக்கும் தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க. 28 14/3 வரலும் அடுத்த ஹியரிங் வர வரலும் அந்த இது இன்டர்வியூ ஸ்டே வந்து ஸ்டாண்ட்ல இருக்கு. அவ்வளவுதான். 14/3லாம் என்ன வந்தது யாருக்கும் தெரியாது. அப்ப அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா தான் நீங்க கேட்கக்கூடியதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அது ஆர்டர் கொடுங்க. அது கொடுங்க. ஆர்டர் தான் சார் இது. ஷல் எக்ஸ்டெண்ட் 14/3 ஆர்டர் இஷ்யூ பண்ணி முடிஞ்சு போச்சு. 14/3க்கு அப்புறம் திருப்பி ஒரு ஆர்டர் போட்டுருந்தா அதை காப்பி பண்ணுங்க சார். நீங்க எடுங்க. மீன்